அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தினைக்கும் யூடியூப்பை திறந்து பார்க்கும்போதெல்லாம் எந்த விஷயம் பெருசாக பேசப்படுதுன்னா, வெற்றிகரமாக நெப்போலியன் தன் மகனுக்கு தந்தையாகிய தான் செய்த கடமையை பற்றி தான் எல்லாரும் மிகவும் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் தெரியல. அவர் தன்னுடைய பதவி, குடும்பம், இந்திய நாட்டின் சுகம் எல்லாத்தையும் துறந்து அவர் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைய ஆளாக்கி அவரை ஒரு டிகிரி ஹோல்டராக்கி வளர்த்து தன்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் அங்கே மாற்றிக்கிட்டு ஒரு பாலைவன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கும்போது யாருக்கும் அது பெருசாக கண்ணுக்கு தெரியல. வளர்த்து முடித்து ஒரு கல்யாணம்னு ஒன்று பண்ண பிறகு தான் எல்லாருக்கும் அவர் மகன் மேலேயும் வந்த பொண்ணு மேலேயும் அவ்வளோ பெரிய ஒரு பாவம் வருது. ஒரு பச்சைதாபம் பட்டு பேசுகிறாங்க பாருங்கள். நம்மளால் காது கொடுத்து கேட்க முடியல. இந்த ஆண்கள் தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக இந்த மாதிரி மனசாட்சியை விற்றுட்டு பேசுகிறத நம்மளால் ஒரு தடவை பார்த்தா ஜீரணிக்கலாம், 2 தடவை பார்த்தா திறந்தாலே இன்றைக்கி அவர் பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணார், ஏன் அந்த பொண்ணு என்ன வருது. சரிங்க, ஒரு பொண்ணு என்ன வரதை பற்றி நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க, நியாயம்தான். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையிலுமே உடன்கட்டை ஏறினதும் பெண்ணு தான். கணவன் மறித்த பிறகு ஒரு விதவையாகிறது பெரிய விஷயம் இல்லை. கணவன் செத்து போயிட்டான், விதவை ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்குரிய சடங்கை இத்தனை வருஷம் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்க சடங்கை பொட்டை அழிக்கிறது, பூவை பிச்சு போடுறது, வளையலை உடைக்கிறது, வெள்ளை புடவை கொடுக்கறது, அவளுடைய எதிர்கால நடத்தையவே சந்தேகப்பட்டு ஒரு கேள்விக்குறியாக்குறது, இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் களைஞ்சிட்டிங்களா எல்லாரும்? இல்லை, ஒரு வசதி இல்லாத வீட்டில் எத்தனையோ பெண்கள் கல்யாணமாகாமல் இருக்காங்க. இல்லை, கல்யாணம் ஆன பெண்கள் குடும்பத்தை விட்டுட்டு இதே ஒரு நர்ஸு பணிக்காக அயல்நாட்டுக்கு போய் ஒரு தெரியாத ஒரு பேஷண்ட்டுக்கு வேலை செஞ்சு அந்த பணத்தை குடும்பத்துக்கு அனுப்பி அவளும் புருஷனோட குடும்பம் நடத்துறதில்ல தான். அதெல்லாம் உங்களுக்கு பாவம் யாருக்குமே கண்ணுக்கே பட்டதில்லை. இல்லை, இங்கே புருஷன் வச்சுக்கிட்டு நிறைய பேர் அந்த புருஷன் குடிக்கிறதுக்காக வேண்டி தெருமுனையில் கீரை விற்கிற காய் விற்கிற பெண்களை பாருங்கள். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு குடும்பத்தையும் நடத்திட்டு ஒரு சோகமும் இல்லாத அந்த புருஷனுக்கு குடிக்காகவும் காசு கொடுத்துட்டு அந்த குடியினாலே இன்றைக்கி எத்தனை இளம் விதவைகள் இங்கே உருவாகி இருக்காங்கங்கிறதையும் பாருங்கள். ஒரு விஷயம் நடக்காததுக்கு முன்னாடி, அதனுடைய அருமை தெரியாததுக்கு முன்னாடி நமக்கு அதை பற்றி புரிதல் பெருசாக இருக்கிறதில்ல. ஆனால் குடும்பம் நடத்தி கணவனோட விதவையார பாருங்கள், அதை விட ஒரு பெரிய பாவம் உலகத்தில் நடக்கிறதே கிடையாது. அவள் தனி வழி நடக்கிறதையும் இன்றைக்கி எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை பேர் இளம் விதவைகளை கூப்பிட்டு வச்சு மறுமணம் பண்ணுறீங்க. ஒரு கல்யாணம்னா என்னன்னே தெரியாத ஒரு பெண் அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி அங்கே போய் இருந்ததுனால ஒரு பெரிய பாவப்பட்டு போய் பேசுகிறீங்களே. நீங்களாம் கல்யாண சுகம்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு இளம் விதவியை எத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்கள் எத்தனை இளம் விதவிகளுக்கு மறுமணம் நீங்கள் பண்ணி அவங்களெல்லாம் ஆகா இவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கணவன் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் அதுக்கு வழிமுறை பண்ணி அவங்களெல்லாம் நீங்கள் கரையேற்றிருக்கீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பேசினவங்க வீட்டிலே அவங்க முன்னோர்கள் இல்லை அவங்க கூட பிறந்தவங்க யாராவது விதவைகளாக இருந்திருந்தால் அவங்களுக்கு மறுமணம் பண்ண சம்மதிச்சிருப்பீங்களா? இல்லை பண்ணியிருக்கீங்களா? எல்லார் வீட்லேயும் உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக வேண்டி ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை, சொத்து சுகத்தை, நாட்டை விட்டு போய் எந்த அளவு கஷ்டப்பட்டு ஒரு பையனை ஆளாக்கிட்டான். அவன் உயிரோடு வச்சுருந்ததுனால தான் இன்றைக்கி கல்யாணம். அந்த உயிரோடு வைக்கிறதுக்கே அவங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ வைத்தியம் பண்ணாங்க, அமெரிக்காவில் போய் எவ்வளோ வைத்தியம் பண்ணாங்க, படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் பேசியிருந்தா ஒரு தந்தை இவ்வளோ பெரிய கடமையை செய்கிறாருன்னு அன்னைக்கெல்லாம் நீங்கள் பேசியிருந்தா நீங்கள் இன்றைக்கி பேச உங்களுக்கு உரிமை இருக்குது. இன்றைக்கி இந்த உரிமையை உங்களுக்கெல்லாம் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. ஒரு பெண் பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஒரு பெண் பணத்துக்காக ஐயோ அந்த பொண்ணு என்ன ஆக போகுது. நம்ம நாட்டில் நீங்கள் பெண் சாமியார்களை பார்த்ததே கிடையாதா? இந்து மதத்துலேயும் சரி, இல்லை ஜெயினத்துலேயும் சரி, இல்லை கிறிஸ்துவ மதத்துலேயும் சரி, பெண்கள் எத்தனை பேர் மனம் விரும்பி இறைவனுக்கு தொண்டு செய்ய போயிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்ததே இல்லையா? அதே மாதிரி மனம் விரும்பி இந்த பொண்ணு தொண்டு செய்ய போனதை அது எதுக்கு குத்தி காமிச்சு ஒரு புழுவை கொட்டி குழவியாக்கிடுன்னுவாங்க சமூகம்.
அந்த மாதிரி கொட்டி கொட்டி எதுக்கு குழவியாக மாற்றி அந்த குழவி போய் 10 பேரை கொட்டும்படியான நிலைமைக்கு நீங்கள் வைக்கிறீங்க, ஆளாக்கி வைக்கிறீங்க. அவங்க வீட்டு கல்யாணத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருந்தது, அவள் சாதித்த விஷயங்கள் எத்தனையோ இருந்தது. அதை பார்த்து ரசிங்க. ரசிக்க முடியலன்னா கண்ணை மூடிட்டு ஓரமாக உட்காந்துக்கோங்க. அதை விட்டுட்டு உங்களுடைய சம்பாத்தியத்துக்காக வேண்டி அந்த கல்யாணத்தை தினப்படி அசிங்கப்படுத்தி பேசி ஒரு புகழ வேண்டிய ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு குடும்பம் போகுதுன்னா அதை என்ன பண்ணணும்? நம்மளால் முடிஞ்சால் கை தூக்கி விடணும், இல்லைன்னா பேசாமையாவது இருக்கலாம். அதை விட்டு ஏன் செஞ்சீங்க ஏன் செஞ்சீங்க ஏன் செஞ்சீங்கன்னு யாருமே ஒரு மனசாட்சியோடு பேசாமல் எதுக்கு கொச்சைப்படுத்தி ஒரு விஷயத்தை, கல்யாணம் என்பது தாம்பத்தியத்தில் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறதுனா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணார், அரவிந்தர் கல்யாணம் பண்ணார். இன்றைக்கி இங்கே ஒரு ராமகிருஷ்ணன்றவர் ஒரு சமூக சேவகர், கழுத்து கீழே எதுவுமே இயங்காது, அவருக்கும் ஒரு மனைவி இருக்காங்க. வெளிநாட்டு விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார், பார்த்துருக்கீங்களா? சக்கரை நக்கல்லே உட்காந்துட்டு பேசுகிறோம், அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அப்போது கல்யாணங்கிறது பொண்ணுங்கிறது காம பொருள். அந்த காம பொருளை கணவன் உபயோகப்படுத்தினால் மட்டும்தான் அவன் ஜென்ம சாபல்யம் அடைவா. அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா கண்ணகி எதுக்கு பத்தினி நீங்களாம் செலவைக்கிறீங்க? கண்ணகி புருஷனோட குடும்பம் நடத்தினாலா? நடத்தவே இல்லையே. அந்த குடும்பம் நடத்தாத புருஷனுக்காக தானே போய் மதுரையை எரிச்சிட்டு வந்தா. அனுசூயா குஷ்டரோகியான கணவனை தானே தூக்கி தலைமையில் வச்சுட்டு போய் தாசி வீட்டில் இறக்கி விட்டா அவளை ஒரு பத்தினிங்கிறீங்க இன்றைக்கும். அது இல்லாமல் கணவன் சாவு வந்துருமோன்னு சொல்லிட்டு சூரியனே உதிக்கக்கூடாது, சாவு தெரியும் ஒரு பத்தினி தானே. அப்படி வழி வழியாக நம்ம பார்த்துட்ருக்க பெண்களுடைய பிரசவ வழி பற்றி உங்களுக்கு தெரியுமா? உயிரே போனாலும் அதுக்காக வேண்டி புள்ள பெற்றுக்காமல் எவ்வளோ இருக்க மாட்டான். அந்த வழியை விடவா ஒரு கல்யாணம் பண்ணி தன் கணவனுக்காக வேண்டி இந்த மனம் ஒத்து போய் 2 பேரும் ஒருத்தருக்கொத்தர் பணிவிடை செஞ்சுக்கிறதும் பேசுகிறதும் புரியுறதும் வாழ்கிறதுங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக கண்ணுக்கு தெரியுது. இதை பற்றி எதுக்கு தினப்படி நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க? எதுக்கு இந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறீங்க? முதல்ல எந்த பெண்ணாவது இதுக்கு எதிர்த்து, ஒரு பெண்ணோட வாழ்க்கை தானே, எங்களுக்கு தெரியாத நாங்கள் யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தோமா? நீங்கள் எதுக்கு தினப்படிக்கு அதை பற்றி பேசி உங்களுக்கு வருமானம் தேடிக்கிறீங்க? உங்களுக்கு வருமானம் தேடிக்க எத்தனையோ வழி இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த வழியை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதோடு இந்த டாப்பிக்கை நிறுத்திட்டு அவங்கவுங்க போய் வேறு வேலையை பாருங்கள். எல்லாருக்கும் சமூகத்தில் சீர்திருத்த வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. 200 ரூபா காசுக்காக ஓட்டை மாற்றி போட்டு அரசியல்களிலே மாற்றங்கள் எத்தனையோ நடக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் திருத்த வேண்டிய மக்களை போய் நீங்கள் திருத்தத்துக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அந்த விஷயத்துலலாம் போய் மக்களை திருத்துங்க, முன்னேற்றுங்க, குரல் கொடுங்க. அதை விட்டுட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடந்த விஷயத்துக்காக வேண்டி தினைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டு எல்லாரையும் அதை பார்க்க வச்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்துக்கிட்டு கிண்டி கிளப்பி விட்டு அதில் நீங்கள் குளிர் காயாதீங்க. அடுத்தவங்க வீட்டு விஷயம் பேசுறது என்ன அப்படி உங்களுக்கு ஒரு சுகம் வேண்டியிருக்கு? நல்லது நடந்தால் பார்த்துட்டு கொஞ்சம் முடிஞ்சால் பாராட்டுங்க, முடிஞ்சதுன்னா ஒதுங்கி போயிடுங்க. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி பேசி யூடியூப்புங்கிறதே தேவையில்லாத அனாவசியமான ஒரு பேச்சு தான் அதில் இருக்குங்கிறத பாணியெல்லாம் நிறுத்திட்டு அவங்கவுங்க நல்லபடியாக அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள். நல்லபடியாக பேச முடிஞ்சாக்க நல்லதை பற்றி பேசுங்க. தினைக்கும் யூடியூப் போட்டு பார்க்குறவங்க தான் நாங்களும். உலக விஷயமும் சமூக விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறவங்க தான். அதனால் அதை நல்ல விதமாக மக்களுக்கு தெரிய வைங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் இத்தோடு நிறுத்துறீங்கன்னு அன்போடு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.